இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான புதிய தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள முக்கியமான மேற்கோள்கள் பற்றிய வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருக்கு, எவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 21வது கேள்வி, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பறவைகள் வலசை போதலை பற்றி குறிப்பிட்டவர் யார்? தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பறவைகள் வலசை போதலை பற்றி குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சத்திமுத்த புலவர். ஆன்சர் சத்திமுத்த புலவர். இனி 22வது கேள்வி பார்க்கலாம். உலகம் என்ற சொல் இடம்பெறும் நூல் எது? உலகம் என்ற சொல் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தொல்காப்பியம். ஆன்சர் தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்ற நூலில் உயிர், ஊர், மகிழ்ச்சி, புகழ், அன்பு, செல், ஒளி, முடி ஆகிய சொற்களும் இடம்பெற்றுள்ளன. இனி 23வது கேள்வி பார்க்கலாம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழின் தொன்மையினை பாடியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழின் தொன்மையினை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதியார். ஆன்சர் பாரதியார். இனி 24வது கேள்வி பார்க்கலாம். கோடை என்ற சொல் இடம்பெறும் நூல் எது? கோடை என்ற சொல் இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அகநானூறு. ஆன்சர் அகநானூறு. இந்த கோடை என்ற சொல் மட்டுமின்றி அகநானூற்றில் மருந்து என்ற சொல்லும் இடம்பெற்றுள்ளது. இனி 25வது கேள்வி பார்க்கலாம். திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதன் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தினை கூறியவர் யார்? திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதன் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தினை கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஔவையார். ஆன்சர் ஔவையார். இனி 26வது கேள்வி பார்க்கலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என போகி பண்டிகையை குறிப்பிடும் நூல் இது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று போகி பண்டிகையினை பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் நன்னூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நன்னூல். இனி 27வது கேள்வி பார்க்கலாம். திணையளவு போதா சிறுபுல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற அறிவியல் செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? திணையளவு போதா சிறுபுல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற அறிவியல் செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவள்ளுவமாலை. ஆன்சர் திருவள்ளுவமாலை. இனி 28வது கேள்வி பார்க்கலாம். தமிழ்நாடு விளைந்த வெண்ணெல் தந்து என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழ்நாடு விளைந்த வெண்ணெல் தந்து என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நற்றிணை. ஆன்சர் நற்றிணை. 29வது கேள்வி பார்க்கலாம். பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்று ஏற்றுமதி இறக்குமதியினை பற்றி குறிப்பிடும் நூல் எது? பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்று ஏற்றுமதி இறக்குமதியினை பற்றி குறிப்பிடும் நூல் இது? ஆன்சர் ஆப்ஷன் டி, குறுந்தொகை. ஆன்சர் குறுந்தொகை. இனி 30வது கேள்வி பார்க்கலாம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என 8 சிறப்புகளை குறிப்பிடும் நூல் எது? நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்று 8 சிறப்புகளை குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆசாரக்கோவை. ஆன்சர் ஆசாரக்கோவை. இனி 31வது கேள்வி பார்க்கலாம். அறிவற்றங்காக்கும் கருவி என்று அறிவின் சிறப்பினை பற்றி குறிப்பிடும் நூல் எது? அறிவற்றங்காக்கும் கருவி என்று அறிவின் சிறப்பினை பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர்
ஆப்ஷன் சி திருக்குறள். ஆன்சர் திருக்குறள். இனி 32வது கேள்வி பார்க்கலாம். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் என்று வணிகரின் நேர்மையினை பற்றி குறிப்பிடும் நூல் எது? வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் என்று வணிகரின் நேர்மையினை குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருக்குறள். ஆன்சர் திருக்குறள். இனி 33வது கேள்வி பார்க்கலாம். நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் என்ற பாடலடியை இயற்றியவர் யார்? நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் என்ற பாடலடியை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கவிமணி. ஆன்சர் கவிமணி. இனி 34வது கேள்வி பார்க்கலாம். பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா எனும் நாட்டுப்புற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா என்ற நாட்டுப்புற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நாட்டுப்புற இயல் ஆய்வு. ஆன்சர் நாட்டுப்புற இயல் ஆய்வு. இனி 35வது கேள்வி பார்க்கலாம். பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என்று ஏற்றுமதி இறக்குமதியினை பற்றி குறிப்பிடும் நூல் எது? பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என்று ஏற்றுமதி இறக்குமதியினை பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி அகநானூறு. ஆன்சர் அகநானூறு. இனி 36வது கேள்வி பார்க்கலாம். காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் என்ற பாடலடியை இயற்றியவர் யார்? காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் என்ற பாடலடியை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கவிமணி. ஆன்சர் கவிமணி. இனி 37வது கேள்வி பார்க்கலாம். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகரை பாராட்டிய நூல் எது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகரை பாராட்டிய நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. இனி 38வது கேள்வி பார்க்கலாம். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தொல்காப்பியர். ஆன்சர் தொல்காப்பியர். இனி 39வது கேள்வி பார்க்கலாம். தோட்டத்தில் மேயது வெள்ளிப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்று பாடியவர் யார்? தோட்டத்தில் மேயுது வெள்ளிப்பசு அங்கே துள்ளி கொதிக்குது கன்றுக்குட்டி என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கவிமணி. ஆன்சர் கவிமணி. இனி 40வது கேள்வி பார்க்கலாம். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று பாடியவர் யார்? எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தாயுமானவர். ஆன்சர் தாயுமானவர். அவ்வளவுதான் 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரியும், எத்தனை மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.